நம்ம தமிழ் சினிமால ஒரு படத்துக்காக ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நடிச்சதுக்கு அப்புறமா ரியல் லைஃப்ல அவங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போறது அட்டகத்தி தினேஷ். இவர் குக்கு படத்துல ஒரு கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. உண்மையாலுமே அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு தில்லு தான் வேணும். ஏன்னா படம் ஃபுல்லாவே அந்த கேரக்டராவே வந்திருப்பாருன்னு தான் சொல்லலாம். ஆனா அந்த படத்தை முடிச்சு ரியல் லைஃப்ல அவருக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, அந்த கண்ணு வந்து அப்பப்ப அவருக்கு வந்து ஒரு வலி ஏற்படும். இன்னும் அந்த பிரச்சனை வந்து நான் வெளிய வரல அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து பண்ணும்போதே அது ரொம்ப எனக்கு 4 வருஷம் ஆச்சு அந்த கண்ணு சரியாகிறதுக்கு. அதுக்கப்புறம் லிஸ்ட்ல நம்ம 2ஆவதா பார்க்க போறது ஆக்டர் விஷால். இவர் வந்து அவன் இவன் படத்துல வந்து மொத்தம் 2 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒன்னு வந்து லேடி, ஒரு சயன்ஸ்ல அந்த லேடி கெட்டப் பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு வந்து ஒரு ஊனமற்ற ஒரு பார்வையில ஒன்று நடிச்சிருப்பாரு. அவருக்கு 2 பிரச்சனை வந்திருக்கு. ஒன்று வந்து அந்த லேடியா நடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து அந்த ஸ்லாங்லாம் அவர் விட்டுட்டு அவர் அதுலேருந்து வெளியே வரக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணு பிரச்சனை வந்து எனக்கு அடிக்கடி இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் இவன்லேருந்து நான் வெளில வரதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆச்சு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்குது இஞ்சி இடிப்பழகி படத்துல வந்து அவங்க ரொம்ப குண்டான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா 20 கிலோவுக்கு மேல வந்து உடம்பை ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க நடிச்ச எந்த படமே ரிலீஸ் ஆகல. அது காரணம் வந்து அவங்களுக்கு உடம்பு ரொம்ப இருக்கு, அதை குறைக்க முடியலைங்கிறது ஒரு காரணம் தான்